மதம் என பிரிந்தது போதும் அப்படின்னு இனிமே எவனாவது ஒரு நடுநிலை நக்கி பேசினான்னா செவுள்ள நாள் அப்பணும். நம்முடைய தேசத்தில் காஷ்மீரில் மத அடிப்படைவாதிகளால் 28 உயிர்கள் இன்னைக்கு போயிருக்கு. துடிதுடிக்க கொண்டு இருக்கானுங்க. அதுவும் இந்த ஒரு காட்சியை கண்டு உண்மையிலே நைட்லாம் தூக்கமே வரலங்க. நெஞ்செல்லாம் ஒரே படபடப்பாக இருக்கு. எவ்வளோ வலி அனுபவிச்சிருப்பாங்க. 6 நாள் தான் அவங்களுக்கு திருமணமாக ஆயிருக்கு. ஹனிமூனுக்காக காஷ்மீருக்கு வந்திருக்காங்க. அவங்களுடைய கணவனை கண் முன்னாடியே தீவிரவாதிகள் அந்த பொறுக்கி பயிலுவா சுட்டு கொண்டு இருக்காங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்கவே முடியலைங்க. அதுவும் அந்த தீவிரவாதிகள் அந்த சுட்டு கொண்டாங்கல்ல, அவங்கள நோக்கி உங்கள் ஜாதி என்ன, உங்கள் மாநிலம் என்ன, உங்கள் மொழி என்ன, இப்படியெல்லாம் கேட்கலைங்க. உன்னுடைய ஃபேண்டை கழட்டு, ஜட்டியை கழட்டு அப்படின்னு அவங்களுடைய ஆணுறுப்பை பார்த்து ஹிந்துவா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் சுட்டு கொண்டு இருக்கானுங்க. எவ்வளோ கொடூரமாக இருக்குது பாருங்க. இதுக்கு பாகிஸ்தான் ஆதரவு மத அடிப்படைவாதிகள் பொறுப்பேற்றிருக்கதா தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. இவனுங்களெல்லாம் நாட்டிலே வச்சிருக்க கூடாதுங்க இனிமே. ஏன்னா இவனுங்கெல்லாம் நம்முடைய தேசத்தில் இருந்து என்ன பண்ண போகிறாங்க? நம்முடைய தேசத்தோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் கூட விசுவாசம் இல்லாமல் நம்முடைய தேசத்துக்கு எதிராகவே செயல்படுறாங்கன்னா எவ்வளோ கொடூரம் பாருங்க. அங்கே இறந்தவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த தீவிரவாதத்தை ஆதரிச்சிட்டு இருக்காங்கல்ல, அவனுங்களுக்கு வயத்து பொழப்பு. இந்த சுற்றுலா பயணிகளை வச்சு தான் அவங்களுக்கு வயத்து பொழப்பு. அப்படியே தங்களுக்கு வருமானம் கொடுக்குற இந்த சுற்றுலா பயணிகளே கொடூரமாக கொண்டு இருக்கானுங்கன்னா அவனுங்களோட மனநிலைமை எப்படி இருக்கு பாருங்க. இனிமேலாம் ஒவ்வொரு ஹிந்துவுமே சிந்திக்கணும். காஷ்மீருக்கு நம்ம சுற்றுலா போகணுமா அப்படின்னு நம்மளாம் சிந்திக்கணுங்க. ஏன்னா அங்கே இந்த மத அடிப்படைவாதிகள் இருக்கிற வரைக்கும் ஹிந்துக்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. நான் காஷ்மீர் போயிருக்கேன். அங்குள்ள நிலைமையை பார்க்கல உண்மையிலே கொடூரமாக இருக்கும். அங்குள்ளவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இது காஷ்மீர் ரொம்ப அழகாக இருக்குது, ஆனால் அது இந்தியாவோட இருக்கிறது தான் அது அசிங்கமாக இருக்குது அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி மனநிலைமையில் உள்ளவங்க. அங்கே நம்ம கோயிலுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா என்னமோ நம்ம தீவிரவாதி மாதிரி நம்ம ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். பாதுகாப்பு படை வீரர்கள் 2 பக்கம் நமக்கு பாதுகாப்புக்கு வரணும். அங்கே போகிறதுக்குள்ளே நம்ம பாகிஸ்தானுக்குள்ளே போகிற மாதிரியே நமக்கு ஃபீலிங் இருக்கும். அவ்வளோ கொடூர மனப்பான்மை உடையவங்க அங்கே இருக்கின்ற மத அடிப்படைவாதிகள். அதுவும் பார்த்தீங்கன்னா மஞ்சுநாத் ராவ் அப்படின்னு ஒரு சகோதரர், அவருடைய குடும்பத்தோட அங்கே சுற்றுலா போயிருக்காரு. அவரை கொல்லையில் அவங்க மனைவி கண்ணீர் விட்டு கதறி இருக்காங்க. கண்ணீர் விட்டு என்னை விட்டுருங்க, என் கணவரை விட்டுருங்க, எங்கள் குடும்பத்தை விட்டுருங்க அப்படின்னு காலை பிடிச்சி கதறி இருக்காங்க. அப்போ அந்த தீவிரவாத நாய்ங்க என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நாயின்னு கூட சொல்லக்கூடாது, நாய் கூட நன்றி உள்ள மிருகம். இவனுங்களாம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? உன்னை கொல்ல மாட்டோம், உன்னுடைய கணவரை கொல்லுவோம், நீ மோடிக்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு தெனா விட்டாத அப்படியே அவரோட ஆணவம் இருக்குல்ல அப்படி பேசி கொண்டு இருக்காருங்க. எவ்வளோ கொடூரமாக இருக்கு பாருங்க. நம்முடைய பாரத தேசத்தில் ஹிந்துவா அப்படின்னு சொன்னாலே கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல, ஜீரணிக்கவே முடியல. வெஸ்ட் பெங்காலில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இதே மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு. ஹிந்துக்கள் வீடு திட்டமிட்டு சூறையாடப்பட்டன, ஹிந்துக்கள் திட்டமிட்டு கொல்லப்பட்டனர். அதே போல் இப்போ காஷ்மீர்லேயும் நடந்திருக்கு. அதுக்கு இங்கே இருக்கின்ற இந்த பாகிஸ்தானுக்கு போக வேண்டிய கொஞ்சம் அல்ற செல்ற பயலும் அங்கே இருக்காங்கல்ல, அவங்க என்ன தெரியுமா பண்ணி வச்சுருக்காங்க? இந்த செய்தியை கண்டு சிரிச்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அன்சாரு, ஜெபஸ்டின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா திமுக கொடி, கொடியோட ஈவே ராமசாமியோட ஃபோட்டோவை வச்சுக்கிட்டு, பப்பு ராகுல் பூதியோட ஃபோட்டோ வச்சுக்கிட்டு இவங்க எல்லாருமே சிரிச்சு வச்சுருக்காங்க. எவ்வளோ கொடூரமான மனசு உடையவங்க பார்த்தீங்களா? இவனுங்கெல்லாம் பாகிஸ்தானுக்கு போக வேண்டியவங்க ஏதோ ஒரு தவறால் இன்னும் இந்தியாவில் இருந்துட்டு இருக்காங்க. அதனால தான் இவங்களெல்லாம் இந்த மாதிரி பேச முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா சுந்தரவள்ளி அப்படின்னு ஆம்னி பஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல,
அவ என்ன தெரியுமா சொல்லியிருக்கா? மரியாதைலாம் கொடுக்கவே தேவையில்லைங்க. என்ன தெரியுமா சொல்லியிருக்கா? காஷ்மீரில் சுற்றுலா சென்றவர்களை இஸ்லாமியர்களா என ஆடையை கலட்டி பார்த்துவிட்டு சுட்டு கொண்டவர்கள் ராணுவ உடையில் துப்பாக்கியோடு சென்று சுட்டு இஸ்லாமியர்கள் மீது பழி போட்டு இருக்கின்றார்கள். இதற்கு முன்பும் ராணுவத்தை வைத்து பாஜக இதை செய்திருக்கின்றது. எவ்வளவு கொடூரமான மனப்பான்மையில இருக்கா பாத்தீங்களா? இந்த மாதிரி பேசுறாங்கல்ல இவங்களெல்லாம், இந்த பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுகிறவங்க, இராணுவத்துக்கு எதிராக பேசுகிறவங்க, நம்முடைய தேசத்துக்கு எதிராக பேசுகிறவங்களெல்லாம் கண்டதும் சுடணும் அப்படின்னு ஒரு உத்தரவை போடணும், ஒரு சட்டத்தை நிறைவேற்றணும். அப்போ தான் இவங்களெல்லாம் திருத்தவே முடியும். ஏன்னா நம்முடைய இராணுவ வீரர்களை நினச்சி பாருங்களேன், அவங்களுடைய குடும்பம் பிள்ளைங்க எல்லாத்தையும் விட்டு வெயில் மழை பனின்னு எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த காஷ்மீரில் அவ்வளோ கொடூரங்கள் நடக்கிறதுக்கு மத்தியில் அவங்க பாதுகாத்துட்டு வராங்க, தேசத்தை பாதுகாத்துட்டு வராங்க. இந்த இஸ்லாமிய மத அடிப்படைவாதிகளிடமிருந்து, குறிப்பாக அந்த பாகிஸ்தான் பன்னிகளிடமிருந்து நம்முடைய தேசத்தை பாதுகாத்துட்டு வராங்க. ஆனால் இவெல்லாம் ரொம்ப எளிமையாக இராணுவம் மீது அப்படியே பழியை போட்டுட்டு போயிருக்கா. இவன் மீதெல்லாம் உண்மையிலே சரியான நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இந்த திராவிட மாடல் அரசாங்கம் எடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. இந்த கோயம்புத்தூரில் ஒரு குண்டுவெடிப்பு, கார் குண்டுவெடிப்பு நடக்குது. அதிர்ஷ்டவசமாக அது அந்த கோயில், அந்த ஆண்டவனோட கருணையால் அங்கே வெடிச்சிருது. அப்படிப்பட்ட விஷயத்த முதல்ல இந்த திராவிட மாடல் அரசாங்கம் என்ன சொன்னாங்க? அது விபத்து அப்படின்னு உருட்டினாங்க. ஆனால் அது தீவிரவாத தாக்குதல் அப்படின்னு இன்னைக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட இவனுங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அடுத்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான அப்டேட்டுகள் வந்துட்டு இருக்கு. நேற்று நைட்டே உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் காஷ்மீருக்கு போயிருக்காரு. இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட நேரம் இருக்கு பாருங்க, உலக நாடுகளை மிகப்பெரிய அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியாவில் மிக முக்கியமான ஒரு சுற்றுப்பயணத்தில் இருக்காரு. அமெரிக்காவோட துணை அதிபர் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. இந்த நேரத்தில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் கடுமையான கண்டனத்துக்கு உள்ளாயிருக்கு. குறிப்பா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஷ்மீரில் பகல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதல் கடும் கண்டனத்துக்குரியது. பயங்கரவாதத்துக்கு எதிராக இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு அமெரிக்கா ஆதரவாக உள்ளது. இந்தியாவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் அமெரிக்காவின் முழு ஆதரவு எப்பவும் உண்டு அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்காரு. இந்த நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சவுதி அரேபியா பயணத்தை நேற்று இரவே பாதியில் நிறுத்திட்டு இந்தியாவுக்கு திரும்பிட்டாரு. இன்னைக்கு காலையில் விடிய காலம் இந்த நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுற நேரத்தில் நிச்சயமாக பிரைம் மினிஸ்டர் வந்து இந்தியாவில் இருப்பார். அவர் வந்து அமைச்சரவை கூட்டத்தை வந்தோன்னா அமைச்சரவை கூட்டத்தை கூட்டுறாரு. மிக முக்கியமான முடிவுகள் எடுக்க இருக்கு. இந்த தீவிரவாத பசங்களுக்கு, குறிப்பாக அந்த பாகிஸ்தான் பன்னி பசங்களுக்கு நிச்சயமாக பதிலடி இருக்கும் அப்படின்னு நம்மளால யூகிக்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் இதற்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடூரமான தாக்குதலை நியாயப்படுத்த முடியாது. தாக்குதலில் ஈடுபட்டவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும். பயங்கரவாதத்தை எதிர்கொள்ள இந்தியா உடனான ஒத்துழைப்பை அதிகரிக்க ரஷ்யா தயாராக உள்ளது. தாக்குதலில் இறந்தவர்களுக்கு எனது அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் ஒரு பதிவை போட்டிருக்காரு. இந்த இவ்வளவு கொடூரமான சம்பவங்கள் நடந்திருக்குல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் அப்படியே பேருக்கு ஒரு அறிக்கை, நாங்கள் வந்து வருத்தப்படுறோம், நாங்கள் வந்து சங்கடப்படுறோம் அப்படின்னு இங்கே இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக கமலஹாசன் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காப்புல, அதில் இஸ்லாமிய அடிப்படைவாதிகள் அப்படின்னு ஒரு வேடை கூட அவர் பயன்படுத்தவே இல்லை. ஏன் இந்த கமலஹாசனை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதே கமலஹாசன் என்ன தெரியுமா சொன்னாப்புல, இந்தியாவோட முதல் தீவிரவாதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்து அப்படின்னு வாய்க்கிலேயே பேசுனாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் தீவிரவாதி ஒரு இந்து. இப்படி பேசுறவங்க எல்லாம் இன்னைக்கு வாய் மூடி மௌடியா இருக்காங்க. அதுவும் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கரமா தேசத்துக்கு எதிராக பேசுறது, தீவிரவாதிகளுக்கு ஆதரவா பேசுறது, தீவிரவாத தாக்குதல்லாம் சிரிக்கிறது, இந்த கேடுகட்ட சம்பவங்கள் எல்லாம் தமிழகத்தில் தான் நடந்துட்டு இருக்கு. குறிப்பாக இந்த ஈவே ராமசாமியோட கும்பல், மத அடிப்படைவாதிகள், இவனுங்களுக்கெல்லாம் தேசத்தின் மீதான காதலே கிடையாது. தேசத்தின் மீது இவங்களுக்கு வெறுப்பு மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறத இதை வச்செல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இந்த தகவல்களை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. நன்றி. ஜெய் ஹிந்த். வந்தே மதரம்.